புது வசந்தம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் தேனியிலிருந்து ஜோதிடர் மணியரசு. இப்போ நம்ம பார்க்க போகிறது திருமண பொருத்தத்தோட தொடர்ச்சி வீடியோன்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன், இது 3வது வீடியோ. கிரக சேர்க்கை அல்லது கிரக ரீதியான திருமண பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கோம். நம்ம முதல் வீடியோவில் கொடுப்பனை அப்படிங்கிறத பார்த்தோம். அது காரக கிரகங்களை மட்டும் வச்சு எடுத்திருப்பேன். அடுத்த வீடியோவில் பாத ரீதியான திருமண பொருத்தம். இந்த வீடியோவில் கிரக சேர்க்கை என்ன சார்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அஸ்வினி 1 அப்படின்னா சந்திரன் மேச ராசியில் இருப்பார் அம்சத்தில். அங்கே ராகுவோட சேர்ந்துட்டார்னா சந்திரன் ராகுவாக செயல்படுவார். கேதுவோட சேர்ந்தால் சந்திரன் கேதுவாக செயல்படுவார். சந்திரன் ஏசார் எடுக்கிறேன்னா அவர் தான் மனோகாரகன். ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னு முதல்ல லக்னாதிபதியோட சேர்ந்த கிரகங்கள், சந்திரனோட சேர்ந்த கிரகங்கள் எடுத்துக்கணும். இதை நீங்கள் பார்த்தா தான் நீங்கள் பலனுக்கே போக முடியும். உதாரணமாக ஒரு பெண் ஜாதகம் வருது, அந்த சந்திரனோடு எந்த கிரகம் தொடர்புல அங்கே மாந்தியும் தொடர்பு. அந்த பிள்ளை எதுக்கு பயப்படுது, ஏன் பயப்படுது அப்படின்னு தெரியல. திடீர்னு அந்த பிள்ளையா பேசுது, அந்த பிள்ளையா புலம்புது, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பரணி 4ஆம் பாதம் கவனமாக பொருத்த பார்க்கணும். இந்த பரணி 4ஆம் பாதம் அம்சத்தில் 8ல் போய் விழுவும் விருச்சிக ராசியில். அங்கே மாந்தியோட தொடர்பு ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்டுருது. நல்லா அந்த பிள்ளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பொருத்தம் பார்த்தாவும் அந்த பொண்ணுக்கு அந்த பையனே கல்யாணம் முடிச்சு வச்சுக்கலாம், ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறோம். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கவனமாக இருட்டில் போக வேணாம், 6 மணிக்கு மேலே பயணங்களை தவிர்த்துக்குங்கிறான். எங்கே போச்சு, எப்படி பயந்ததுன்னு தெரியல, அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சந்திரனை வலுப்படுத்த வேணும். நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், சந்திர பிரீத்தி திங்களூர் சந்திர பகவான் கோயிலுக்கு பௌர்ணமிக்கு நான் ஏற்கனவே சொன்ன நட்சத்திரக்காரங்களும் போயிட்டு வரோம். சரிங்களா? அப்போ கிரக ரீதியான திருமண பொருத்தம்னு என்ன சார்? திருமண பொருத்தத்தை 3ஆக பிரிச்சிட்டோம். பிறகு திருமண கொடுப்படை, முதல்ல கொடுப்படை சொல்லிடணும். நல்லா இருக்கு, டைவர்ஸ் ஆக போகுது, ஓடி போகும், குழந்தை இருக்காது, இதெல்லாம் சொல்லிடணும். சொன்னால் பேரண்ட்ஸ் ஒரு தெளிவாயிடுவாங்க. அடுத்தது பாத ரீதியான திருமண பொருத்தம். பாதம்னா அஸ்வினி 1, 2, 3, 4 பிரித்து அதுக்கு ஏற்ற மாதிரி மற்ற நட்சத்திர பாதங்களை இணைக்கிறது. ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம் இதெல்லாம் அடிபட்டு போகும். இந்த பாதத்தை மட்டும் இணைச்சி விட்டுட்டீங்கன்னா நட்சத்திரத்தை தான் பொறுத்துறீங்க. அப்போ நட்சத்திரத்துக்கும் பாத ரீதியாக பொறுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுக்கு அடுத்து கிரக ரீதியான திருமண பொருத்தம். சார் எனக்கு கொடுப்படை சரியில்லை, நட்சத்திர பொருத்தம் அமையலை, அப்போ கிரக கொடுப்படைக்கு வந்துடுவோம். இங்கே சந்திரன் புதனோடு சேர்ந்துருக்கு, சந்திரன் சூரியனோட சேர்ந்துருக்கு. இப்போ சந்திரன் சூரியன் சேர்ந்த ஒரு ஜாதகத்தை சந்திரன் சூரியன் சேர்ந்த இன்னொரு ஜாதகத்தோடு இணைப்பது தான் சிறந்தது. சந்திரன் சூரியன் என்ன சார் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் அங்கே கௌரவம். சந்திரன் சூரியன் கௌரவ பிரச்சனை கொண்டாந்து கொடுத்தான். எப்படி சார் கௌரவம் பார்ப்பாங்க? ஒரு பையன் ஜாதகத்தில் சந்திரன் சூரியன் கிரக சேர்க்கை, பொண்ணு பார்க்க போறாரு. மாமனார் இலை வாங்க வெளியே போயிட்டார். மாமனார் வர்ற வரைக்கும், மாமனார் என்னை கூப்பிட்ற வரைக்கும் வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு வெளியவே நிற்கிறார் வாசல்ல. அப்ப எவ்வளவு பெரிய கௌரவம்னு பார்த்துக்கோங்க. அவர் திரும்ப கூப்பிட்டு உள்ள போனார். இப்படி ஆளுகளுக்கெல்லாம் நீங்க பொருத்தம் பார்க்கறது ரொம்ப சிரமம். கௌரவம், இவங்க லவ் இந்த விஷயத்துக்கு போகவே மாட்டாங்க. சந்திரன் சூரியன் கிரக சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை எங்கே எடுக்கணும் அப்படின்னா ராசி, நவாம்சம், திரைக்காணம், துவதாசம் 4 சக்கரங்களை பார்க்கணும். சார் எப்படி சார் பார்க்க போறேன்? திருக்கணிதமா வாக்கியமா அப்படின்னா வாக்கியம் நான் சொல்லிடுவேன். திருக்கணிதமா வாக்கியமா தனியான வீடியோ போறேன், அதை எப்படி தெரிஞ்சுக்கோங்க. வாக்கிய பிரகாரம் தான் எடுக்கணும் கிரக சேர்க்கையை மட்டும். நான் திருக்கணித பிரகாரம் எடுக்கிறீங்கன்னா தவறா போகும். ஏன்னா வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் சனியும் புதனும் ரொம்ப வேறுபடுவார்கள். ரைட்டுங்களா? உதாரணமாவே சொல்றேனே, ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் அருமையா இருக்காரு, ராசி, அம்சம், திரைக்காணம் எல்லாத்தையும் அருமையா இருக்காரு திருக்கணித பிரகாரம். வாக்கிய பிரகாரம் சனி கேதுவோட தொடர்பு கொள்றாரு. ஒரு தடவை கேது சனியோட தொடர்பு கொள்றாரு, ஒரு தடவை கேதுவோட மட்டும் சனியோட மட்டும் தொடர்பு கொள்றாரு. இங்க என்ன அது எங்க நடக்குதுன்னா, இந்த பையனுக்கு இன்னும் திருமணமே ஆகலை. அப்போ உங்க திருக்கணித பிரகாரம் சார், திருக்கணிதத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் ரூல்ஸ் இருக்குன்னா, நானும் 10 வருஷமா திருக்கணித பிரகாரம் பார்த்துட்டு கடந்த 5 வருடமாக வாக்கிய பிரகாரம் பார்க்குறேன். அதனால திருக்கணிதத்தை எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை வரும் எனக்கு சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. சரிங்களா? அப்ப கிரக சேர்க்கை மட்டும், மற்றதை எப்படி பார்த்துக்கங்க, கிரக சேர்க்கை மட்டும் வாக்கிய பிரகாரம் பார்ப்பதுதான் சிறந்தது. ஒருத்தருக்கு புதன் மிதுனத்தில் ஆட்சியா இருக்கு, எனக்கு புதன் மிதுனத்தில் ஆட்சி சார், ஏன் மனைவி அமைய மாட்டேது, ஏன் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வருது அப்படின்னா, அங்க அவருக்கு புதன் நீசமாகிறார். வாக்கிய பிரகாரம் புதன் நீசமாகிறாரு. சரி, இப்போ நம்ம கிரக சேர்க்கைக்கு வருவோம். சந்திரன் சூரியன் கௌரவம். அப்ப இங்க சந்திரன் சூரியனுக்கு சந்திரன் குரு கிரக சேர்க்கை இணைத்து விடலாம். கௌரவத்தை 2 பேருமே மெயின்டைன் பண்ணுவாங்க.
கிரக சேர்க்கையில் பாருங்க, ராசியாக இருக்கட்டும், அம்சமாக இருக்கட்டும், திரைக்கானம், துவதாச அம்சம், இந்த ராசியை விட மற்ற வர்க்க சக்கரங்களில் தனித்த கிரகம் பலனே தராது. ஒரு கிரகம் தனிச்சு இருக்கவே கூடாது. குறைஞ்சது ஏதாவது ஒரு கிரகத்தோட தொடர்பு இருக்கணும். அது சந்திரன் தனிச்சு இருக்கவே கூடாது. சந்திரன் தனிச்சு இருந்தால் அவங்களை தள்ளி கொண்டு போறதுக்கு ஒரு 2 பேர் வேணும். பார்த்துக்குங்க. அப்ப சந்திரன் சூரியனுக்கு சந்திரன் குருவை இணைக்கலாம். சந்திரன் செவ்வாய்க்கு, சந்திரன் செவ்வாய் கிரக சேர்க்கைக்கு சந்திரன் சுக்கிரனை இணைக்கலாம். சந்திரன் குருவை இணைக்கலாம். அப்படி தள்ளி கொண்டு போயிடும். சந்திரன் செவ்வாய் வேகம் வேகம் வேகம். அந்த சந்திரன் சுக்கிரன் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த சுக்கிரன் வந்து எல்லா வகையிலும் அட்ஜஸ்ட், இந்த சுக்கிரனும் புதனும் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போவாங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இந்த 2 கிரக சேர்க்கை இணைச்சுக்கலாம். அடுத்து சந்திரன் குரு, உண்மையாக சொல்லிட்டோம். சந்திரன் குருவுக்கு சந்திரன் சூரியனை மட்டும் இணைப்பது சிறந்தது. சந்திரன் புதனுக்கு சந்திரன் கேதுவை தவிர பாக்கியுள்ள கிரக சேர்க்கையில கூட இணைக்கலாம். கிரக சேர்க்கையில வீக்கான கிரக சேர்க்கை சந்திரன் கேது. சந்திரன் கேதுவுக்கு நீங்க எந்த ஒரு கிரகத்தையும் இணைக்கிறது ரொம்ப சிரமம். சந்திரன் குருவை மட்டும் இணைச்சுக்கலாம், பாக்கியெல்லாம் அது சரியே வராது. அதாவது சந்திரன் கேதுவுக்கு சந்திரன் கேதுவை இணைச்சு விட்டலாம். மூடி டைப், எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு இன்வால்வ் இல்லாமே இருப்பாங்க. சரி, அப்ப சந்திரன் சுக்கிரன், இந்த சந்திரன் சுக்கிரனுக்கு சந்திரன் புதன் அற்புதமான கிரக சேர்க்கை. சந்திரன் ராகு அருமையான கிரக சேர்க்கை. சந்திரன் ராகுவுக்கும் அதே தான், இப்ப நம்ம சொன்ன மாதிரி தான். சந்திரன் ராகுக்கு சந்திரன், அதாவது அந்த கிரக சேர்க்கைக்கு அந்த கிரக சேர்க்கை இணைச்சிடலாம். அது இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி மற்ற கிரக சேர்க்கை இணைச்சிடலாம். இதுதான் கிரக சேர்க்கையான இணைவு. இப்படி இணைப்பதன் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு பொருத்தத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியும். இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.